ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்துல கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே வேத வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதை பார்க்கிற தம்முடைய மக்களுக்கு இது பிரயோஜனமா இருக்கட்டும் ஆண்டவரே. இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீங்க பேசுங்க, உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்திலிருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். போன வாரத்துல நம்ம அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். யோவேல் யாரு அப்படின்னு பார்த்தோம். அவருடைய தெளிவான விளக்கங்கள், அவர் எந்த காலகட்டத்துல தீர்க்க தரிசனம் எழுதினாரு, ஏன் எழுதினாரு, எப்படின்னு எல்லாம் எந்த விதமான தெளிவும் நமக்கு என்ன செய்யல, வேதத்துல கொடுக்கப்படவில்லை. 2-3 வசனங்களை அடிப்படையாக வைத்து அத்தாலியாளின் நாட்களிலே இந்த தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கலாம் என்று சில வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அந்த நாட்கள்ல தான் எழுதியிருக்க வேண்டும் என்று எந்த வரலாற்று குறிப்புகளோ இல்லை வேத ஆதாரங்களோ நமக்கு கிடையாது. யோவேல் எந்த காலகட்டத்துல எப்படி தீர்க்க தரிசனம் எழுதினாரு, அவங்க எந்த பாவத்துல இருந்தாங்க, எதையுமே எழுதல. அவருடைய நோக்கம் என்னவா இருந்தது, பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க, இல்லைன்னா கர்த்தருடைய நாள் ஒன்று வரப்போகிறது, அந்த நாள் மிகவும் கொடிய நாளாய் காணப்படும் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒவ்வொருவருக்கும் வெறியர்களுக்கு சொல்லுகிறார், ஆசாரியர்களுக்கு சொல்லுகிறார், பயிரிடும் குடிகளுக்கு சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் வரப்போகிறது, அதனால மனம் திரும்புங்கள் என்கிற ஒரு தீர்க்க தரிசன செய்தியை ஜனங்களுக்கு அறிவிக்கிறது தான் இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகமாய் காணப்படுகிறது. இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராய் கடந்து வரும்போது 1 to 11 வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு புற ஜாதிகளினால, புற தேசத்திலிருந்து ஒரு படையெடுப்பு இஸ்ரவேலுக்கு எதிராக வரப்போகிறது என்கிறதான ஒரு செய்தியை 2ஆம் அதிகாரம் 1 to 11 வரை யோவேல் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம், சியோனிலே எக்காலம் ஓதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் விடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடுவீர்கள், ஏனில் கர்த்தருடைய நாள் அது சமீபமா இருக்கிறது. இந்த அதிகாரத்திலே நாம் ஏற்கனவே பார்த்தபடி யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே கர்த்தருடைய நாள் என்கிறதான வார்த்தை அதிக இடங்களிலே காணப்படுகிறது என்று போன வாரங்களிலே நான் சொன்னேன். அப்ப கர்த்தருடைய நாள் என்கிற பதம் இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே மற்றும் 5 முறை, அதாவது 3 அதிகாரங்கள் உள்ள அந்த குறுகிய புத்தகத்திலே 5 முறை வருகிறதை நம்ம பார்க்க முடியும். முதலாவது 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய நாள் சமீபமா இருக்கிறது, அது சங்காரம் போல சர்வ வல்லவிடத்திலிருந்து வருகிறது என்று முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலையும் 2ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலையும் 31வது வசனத்திலே கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தரின் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கதை பார்க்க முடியும். இந்த யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்திலே இந்த கர்த்தருடைய நாளை குறித்துதான கர்த்தருடைய நாள் அப்படிங்கிறதான பதம் 5 முறை காணப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். இப்ப இந்த சியோனிலே எக்காலம் ஓதுங்கள், கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமா இருக்குது. அதனால என்ன சொல்லுகிறார், சியோனிலே எக்காலத்தை ஊதுங்கள், பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தம் விடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், எனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமா வருகிறது என்று சொல்லிவிட்டு 2வது வசனத்திலே என்ன சொல்லுகிறார், இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் அந்தாரமான நாள், விடியற்கால வெளிப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக பரவும், அப்படிப்பட்டது முன்பு ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கதை நம்ம பார்க்க முடியும். இருளும் அந்தகாரமான நாள், கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குமாம், இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் அந்தாரமான நாள், விடியற்கால வெளிப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக பரவும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய நாள், அவர் நியாயம் தீர்க்க ஒரு நாள் வரும். அந்த
நாளிலே என்ன செய்யுமாம்? விடிற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன்பு ஒரு காலத்தில் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறையாக வரும் வருஷங்களில் இதுவரைக்கும் உண்டாகாததும் இனி ஒருபோதும் இப்படிப்பட்ட கொடிய ஒரு நாள் உண்டாக போவதும் இல்லாத ஒரு பலத்த ஜாதி வரும் சொல்லுகிறார். அவைகளுக்கு முன்பாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்பாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்பாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும் அவைகளுக்கு பின்னாக இப்படி ஒரு கர்த்தருடைய நாள் வரும். அந்த நாளிலே ஒரு பலத்த ஜாதி விடிய கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுறது போல வந்து பரவும். அந்த நாளிலே என்னன்னா, முன்னால் அந்த நாளுக்கு முன்பாக ஏதேன் தோட்டம் போல காணப்பட்ட அந்த தேசம் பின்னாக வனாந்தரத்தை போல இருக்கும். அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது. அவைகள் குதிரை வீரர்களை போல ஓடும். அவைகள் ஓடுகிற ரதங்கள் இறைச்சிகள் அப்படின்னு சொல்லி 11வது வசனம் வரைக்கும் கர்த்தருடைய நாள், அந்த நாளிலே பலத்த ஜாதி ஒன்று வந்து அந்த தேசத்தை நம் படையெடுக்கும். அப்படி படையெடுக்கும் போது என்ன நடக்கும் என்பதை குறித்து இந்த யோவேல் தீர்க்கதரிசி எழுதி வச்சிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அவைகளுக்கு 6வது வசனத்திலே அவைகளுக்கு முன்பாக ஜனங்கள் நடுங்குவார்கள், எல்லா முகங்களும் கருகிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கொடூரமான ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லி அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும். 9வது வசனத்திலே மதினில் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பரணி வழியாய் திருடனை போல உள்ளே நுழையும். எப்படி திருடன் எங்க எப்படி வருவான் தெரியாத போல அப்படி வரும் சொல்லிட்டு 11வது வசனத்திலே கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமா இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். தேசம் பாழாய் போய் கொண்டிருக்கிறது, ஆண்டவரை விட்டு பின்வாங்கி கொண்டிருக்கிறது. அதனால ஆண்டவர் ஒரு சேனையை அனுப்புவார். அந்த சேனை கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறது வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமா இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? இப்படிப்பட்ட ஒரு கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. 1 to 11 வரை அந்த கர்த்தருடைய நாளின் கூடிய ஒரு கொடுமையான ஒரு காரியத்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பலத்த ஜாதி படையெடுத்து வரும். அந்த ஜாதிக்கு முன்பாக நிற்க முடியாது. முன்பு ஏதேன் தோட்டத்தை போல இருந்த அந்த தேசம் பின்பு வனாந்தரத்தை போல மாறும் என்பதை அப்படி அநேக காரியங்களை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அந்த பயங்கரமாய் இருக்கிற அந்த நாளுக்கு சகிக்கத்தக்கவன் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு 2வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14 வரைக்கும் இப்படிப்பட்ட நாள் ஒரு நாள் வரப்போகிறது. அதனால மனம் திரும்பும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களை மனம் திரும்பும்படியாக யோவேல் தீர்க்கதரிசி அழைப்பு விடுவிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருமை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருடுவார். நீங்க மனம் திரும்புங்க, ஆண்டுடைய சமூகத்துல கேளுங்க, அழுகையோடும் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் ஆண்டோடத்துல திரும்புங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க உங்க வஸ்திரத்தை கிழித்து ஜெபிக்க வேண்டியதில்லை, உங்க இருதயத்தை கிழித்து ஆண்டவருடைய சமூகத்திலே திரும்புங்கள். ஒருவேளை ஆண்டவர் மனம் இறங்குவார். அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் மன உருக்கமுள்ள தேவன். இந்த இடத்துல ஆண்டவருக்கான குவாலிபிகேஷனை யோவேல் கொடுத்திருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவர், மன உருக்கமுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்கிறார். 5 விதமான ஒரு ஆண்டவருடைய குணாதிசயங்கள், ஒரு 5 விதமான குணாதி
குணாதிசயங்களை இந்த இடத்துல யோவேல் சொல்லுகிறார். எப்படியாவது நீங்க மனம் திரும்புங்க, அதாவது உங்களுடைய வஸ்திரங்களை கிழித்தல்ல, இருதயத்தை கிழித்து மனம் திரும்புங்க. அவர் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன், அவர் நீடிய சாந்தமுள்ள தேவன், மிகுந்த கிருபை உள்ளவர் தேவன். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு நீங்க அதாவது உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பால பலிகளையும் செலுத்துறதற்கான ஆசீர்வாதத்தையாவது, அதாவது போன அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம், அதாவது அவங்கள்ட்ட எதுவுமே இல்லாத ஒரு சூழல் வரப்போகுது. பஞ்சம். பயிரிடும் குடிகளை பார்த்து மேய்ச்சலுக்கு கூடிய ஆசீர்வாதம் கூட, அதாவது ஆடு மாடுகள் மேய்கிறதற்கான புல்லை கூட பார்க்க முடியாத ஒரு கொடிய காலத்துக்கு நேராக நீங்க தள்ளப்பட்டு போகிறீர்கள் என்று இந்த இடத்துல போன அதிகாரத்திலே யோவேல் சொல்லுகிறார். இந்த இடத்துல அதை தான் சொல்லுகிறார், போஜன பலியையும் பான பலியையும் ஆண்டவருக்கு செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தையாவது ஆண்டவர் உங்களுக்கு தந்தருள்வார். அதே போலதான் இந்த நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை விட்டு பின் வாங்கி போயிருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், தயவாய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு திரும்புங்கள். அப்படி நீங்க திரும்பும் போது ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தையாவது ஆண்டவர் உங்களுக்கு தருவார் என்கிற அர்த்தம் கொள்ளுமாறுதான் இந்த இடத்துல யோவேல் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 15 to 17 வரை உபவாசத்தை அறிவிக்கும்படியாக சொல்லுகிறார். சியோனிலே எக்காலம் ஓதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்கள் பழிக்கும் நிந்தைக்கும் அது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்வானேன் என்பார்களாக. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். ஏன்னா எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலே என்னது எப்படி கேட்கணுமா, நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் அது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். புறஜாதிகளுக்குள்ளாக ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படாதிருக்கவாவது நீங்க ஆண்டவரண்டைக்கு உபவாசத்தை கூட்டி ஆண்டவரண்டைக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யோவேல் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு வீழ்ச்சி வரும்போது, நம்ம ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகும்போது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தண்டனை ஒரு வீழ்ச்சியா இருக்கும்போது, அந்த வீழ்ச்சி நமக்கு மட்டும் பாதிப்பல்ல, நம்மை சுற்றி பார்க்கிற அநேகருடைய கண்களுக்கு அது ஆண்டவரின் ஒரு பரிகாசமும் ஒரு இழிவாக பார்க்கிற ஒரு சூழல் உருவாகும். ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்திலே தூசிக்கப்பட்டு விடும். நமக்கு நாம செய்கிற தண்டனைக்கு, நாம செய்கிற பாவத்துக்கு, அக்கிரமத்துக்கு ஒருவேளை ஆண்டவர் சிக்ஷையை தரும்போது அது ஆண்டவருடைய நாமத்தை அது தூசிக்கிற மாதிரி ஆகிவிடும். அதனாலதான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்வது மிக மிக அவசியம். அதிலே தான் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். உமது ஜனங்களை தப்பவிட்டு பிரஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் அது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன். புறஜாதிகள் இவ்வளவு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே பைபிளை தூக்கிட்டு ஆலயத்துக்கு போன இவர்களுடைய வாழ்க்கை இப்படியாக மாறிவிட்டதே என்று பழிக்காதபடி நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே திரும்ப வேண்டிய கட்டாயத்துக்குள்ளாக, அந்த காலகட்டத்துக்குள்ளாக நம்ம இந்த நாட்களே கடந்து வந்திருக்கிறோம். அதை தான் இந்த இடத்திலே யோவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக தேவன் கொடுக்கும் விடுதலையை குறித்து நம்ம 2ஆம் அதிகாரம் 18 3ஆம் அதிகாரம் 21 வரைக்குள்ள வசனங்களை பார்க்கும்போது, தேவன் அப்படி நம்ம கொடுக்கும்போது, நாம ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய நாமே ஒப்பு கொடுத்து ஜெபித்து இருதயத்தை கிழித்து ஆண்டவருடைய சண்டை திரும்பும் போது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும்.
தேவன் கொடுக்கும் 2ஆம் அதிகாரம் 18 3ஆம் அதிகாரம் 21 வரைக்கும் உள்ள அதிகாரத்திலேயே தேவன் கொடுக்கிற விடுதலை, தேவன் எப்படிப்பட்ட விடுதலையை நமக்கு கொடுக்கிறார் என்பதை தான் நம்ம பார்க்க முடியும். 18 27 வரை உள்ள வசனங்கள், 2ஆம் அதிகாரம் 18 27 வரை உள்ள வசனங்களே ஆசீர்வாத வாக்கு தத்தங்கள் அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அதாவது ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு தண்டனையை தேசத்துக்கு மேல வச்சிருக்கிறாரு. ஆனா நீங்க மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்துல திரும்பும் போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதுதான் அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு, நீங்க அப்படி ஆண்டவருடைய சமூகத்துல திரும்பும் போது தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டோட அண்டைக்கு திரும்பும் போது ஆண்டவர் வெறுமனே விடுகிற தேவன் அல்ல, பாவத்தை வெறுக்கிற தேவன், ஆனால் பாவிகளை நேசிக்கிற தேவன். பாவத்தோடு நாம் ஆண்டோடைய சண்டைக்கு திரும்ப வர முடியாது. ஆனால் நம்மை பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவர் அண்டை நமக்கு திரும்பும் போது அவர் என்ன செய்வாராம், அவர் நம்மை புறஜாதிகளுக்கு நிந்தையாக வைக்காதபடி அவர் என்ன செய்வாராம், ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தினால நமக்கு திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். வடதிசை சேனை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன் தண்டும் கீழ்கடலுக்கும் அதன் பின் தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அது நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. அதாவது எந்த காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்ததோ அதை எல்லாவற்றையும் நீக்கி துரத்தி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். 21வது வசனத்துல, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், வெளியின் மிருகங்களே பயப்படாதிருங்கள். அதாவது முந்தின வசனங்களே சொல்லப்பட்டதை நான் போற வாரத்துல தியானித்தேன். வெளியின் மிருகங்களை பார்த்து அவர்கள் மேய்ச்சலுக்காக ஏங்குகிற ஒரு நாள் வரும். இந்த இடத்துல ஆண்டவர் மிருகங்களை பார்த்து பயப்படாதீங்கள், வனாந்தரத்திலே ஏதேன் வனாந்தரம் போல மாறிவிட்டாலும், நம்முடைய வாழ்க்கை ஏதேனை போல ஒரு காலகட்டத்தில் இருந்தாலும் அது வனாந்தரம் போல இந்த நாட்களில் மாறி போய்விட்டாலும் வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும் என்பதை தான் இந்த இடத்துல சொல்ல இருக்கிறதை பார்க்க முடியும். வனாந்தரத்திலே மேய்ச்சல் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரம் திராட்சை செடியும் பலனை தரும். சியோன் குமாரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார் சொல்லி மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறதை பார்க்க முடியும். 26வது வசனத்திலே, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைத்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்தில் வருகிற ஒரு வசனம். 2020வது ஆண்டிலே நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை இதுதான். அந்த வருடம் எவ்வளவு பெரிய வறட்சிகள், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்த நேரத்திலும், கொரோனா, லாக்டவுன், அதனால அநேகருடைய தொழில்கள் பாதிக்கப்பட்டது, அநேகருடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டது. அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மை சம்பூரணமாய் சாப்பிட வைத்து திருப்தியாக நடத்தி வந்து நம்மை அதிசயமாய் காண செய்த தேவன். அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் நம்முடைய வாழ்க்கையிலும் பொய்த்து போவதில்லை என்பதற்கு நாமே சாட்சி. அதை தான் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவரும் இல்லை என்று அறிந்து கொள்ளுங்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் நம்மை ஒருபோதும் புறஜாதிகளுக்குள்ளாக மற்ற ஜனங்களுக்குள்ளாக வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. ஆனா வெட்கமடைய போகப்படுகிற ஒரு சூழல் வருகிறது என்றால் நாம நம்முடைய வஸ்திரத்தை கிழித்தல்ல, நம்முடைய இருதயத்தை கிழித்து ஆண்டவர் அண்டைக்கு திரும்ப வேண்டிய காலகட்டத்துல வந்திருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நம்ம புறஜாதிகள் மத்தியில நிந்தையாக பழி சொல்லாக மாறி போனோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது என்றால், நாம் ஆண்டவருடைய அண்டைக்கு நம்ம எந்த இடத்துல விழுந்தோம் என்பதை, என்ன நிலையில் விழுந்தாய் என்பதை அறிந்து ஆண்டவர் அண்டைக்கு திரும்ப
ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதை தான் இந்த இடத்துல என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லுகிற வாக்குத்தத்தமான ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக 2:28 வரை பார்க்கும்போது தேவ ஆவியானவர் ஊற்றப்படுதல். இதைதான் அப்போஸ்தல நடபடிகளிலே திரும்ப ஆண்டவர் எடுத்து சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 16-21 வரைக்கும் போன வாரங்களில் பார்த்தோம். இந்த வசனத்தை அங்கே எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறோம். 28 அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். வானத்திலும் பூமியிலும் இரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பமாகிய அதிசயங்களை காட்டுவேன். ஆண்டவர் வானத்திலும் பூமியிலும் அதிசயங்களை காட்டுகிற ஒரு நாள் வரும். ஆண்டவர் அன்றைக்கு திரும்பும் போது கடைசி நாட்கள்ல ஆண்டவர் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுகிற ஒரு நாள் வரும். அதை தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக 31-32 வசனங்களை பார்க்கும்போது 2ஆம் வருகையில் நடைகிற, அதாவது கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதற்கு பின்பு ஆண்டவருடைய 2ஆம் வருகை இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அப்ப அந்த நாட்கள்ல வருகிற அடையாளம் என்ன அப்படின்னு, கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிறவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவரிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும். இந்த வசனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கம் கொடுக்கலாம். இருந்தாலும் நான் ஷார்ட்டா சொல்றேன். இந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். ஆண்டவருடைய நாமத்தை தொழுதுகிற 2ஆம் வருகையில் ஆண்டவருடைய ரகசியம், முதலாவது ஆண்டவர் குழந்தையாக இந்த உலகத்திலே பிறந்தார். அடுத்ததாக ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும்? ரகசிய வருகை இருக்கும். அந்த ரகசிய வருகையில கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். அந்த ரகசிய வருகையில ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுவான். அவர்களை ஆண்டவர் ஏற்று பரலோகத்துக்கு கொண்டு போய் அவர்கள் எடுக்கப்பட்டு விடுவார்கள். மரித்த பரிசுத்தவான்கள் மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். பூமியில நம்ம இருக்கிற நாமும் என்ன செய்வோம்? மறுரூபமாகி ஆண்டவரை எதிர்கொண்டு போக புறப்பட்டு விடுவோம். அடுத்த வார்த்தை, கர்த்தர் சொன்னபடி சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவிடத்திலும் ரட்சிப்பு உண்டாகும். இது யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை இன்னும் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட காலங்கள் தான் 7 வருட உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்தின் முடிவிலே ஆண்டவருடைய பகிரங்க வருகையிலே அந்த ஜனங்களுக்கும் அதைதான் சியோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியா இருப்பவர்கள், மீதியா இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த நாட்களிலே ரட்சிப்பு உண்டாயிருக்கும். அந்த அர்மகதோன் யுத்தத்திலே ஆண்டவர் வெற்றி சிறந்து இஸ்ரவேல் ஜனங்களே அவரை குத்தின கண்கள் அவரை காணும்படியாக ஆண்டவர் வெற்றி சிறப்பார் என்பதை தான் இந்த வசனம் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 3ஆம் அதிகாரம் 1-16 வரை உள்ள வசனங்களே, அதாவது புற ஜாதிகளுக்கான நியாய தீர்ப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு. இதோ யூதாவுக்கு எருசலேம் கொண்டிருக்க சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும் நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கினை அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேல் என்னும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டு கொண்டது நிமித்தம் அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தையை வேசி பணயமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி இப்படியெல்லாம் செஞ்சாங்க. புறஜாதிகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததினால அங்கே அவர்களோடு வழக்காடுவேன். 4வது வசனத்துல தீருவே சீதோனே பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே உங்களுக்கு எனக்கும் என்ன, இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களே, இப்படி எனக்கு, அதாவது தீருவுக்கும் சீதோனுக்கும் பெலிஸ்தியாவுக்கும் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நான் செய்வேன்னு சொல்லிட்டு 16வது வசனத்திலேயே ஆண்டவர் வசனம் வரைக்கும் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 14வது வசனத்துல சொல்லியிருக்கிற போது நியாய தீர்ப்பு பள்ளத்தாக்களை ஜனங்கள் திரட்டலாக
இருக்கிறார்கள். நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமா இருக்கிறது. நியாய தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலே கர்த்தரின் நாள் சமீபமா இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்ட மற்ற புறஜாதிகளுக்கெல்லாம் நியாய தீர்ப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லி மற்ற ஜாதிகளை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல 1-16 வசனம் வரை சொல்லியிருக்கிறத பார்க்க முடியும். 17-21 வரை உள்ள வசனங்களை நாம பார்க்கும்போது யூதர்கள் புதுப்பிக்கப்பட்டு எதிர்காலத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். அதாவது புறஜாதிகளுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பை கட்டளையிடுவார், யூதர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறத 17-21 வரை பார்க்க முடியும். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும், அந்நிய இனி அதை கடந்து போவதில்லை. அக்காலத்தில் பர்வதங்கள் திராட்சரசத்தை பொழியும், மலைகள் பாலாயோடும், யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாகித்து ஓடும். ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு சித்தீம் என்னும் பள்ளத்தாக்கை நீர்ப்பிச்சலாக்கும். யூதா புத்திரன் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமை நிமித்தம் எகிப்து பாழாய் போகும், ஏதோம் பாழான வனாந்திரமாகும். ஆனால் யூதாவோ சதா காலமாக எருசலேம் தலைமுறை தலையரமாகவும் குடியேற்றப்படும். நான் தண்டியாமல் விட்டிருந்த அவளுடைய இரத்த பழிகளை தண்டியாமல் விடேன். கர்த்தர் சீயோனிலே வாசமாயிருப்பார். கர்த்தர் சீயோனிலே வாசமாயிருக்கிற ஒரு நாள் வரும். அது எந்த நாள்? 1000 வருட அரசாட்சியின் நாள். அந்த நாளிலே அந்நியர் அந்த எருசலேமிலே கடந்து போவதில்லை. அது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு எருசலேம் ஒரு பரிசுத்த நகரமாய் மாற்றி ஒரு 1000 வருட அரசாட்சி சீயோனிலே ஆண்டவர் ஒரு ராஜாதி ராஜாவாய் வீற்றிருந்து ஆட்சி செய்கிற ஒரு 1000 வருட அரசாட்சி வரும். அந்த நாளுக்கு முன்பாக ஆண்டுடைய நாள் இல்லை, ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரே காரியம், நீங்க பாவத்துல விழுந்துட்டீங்க, பாவம் உங்களை மேற்கொண்டது, ஆனால் இன்னும் வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய வஸ்திரங்களை அல்ல, இருதயத்தை கிழித்து ஆண்டவருடைய சமூகத்திலே திரும்புங்கள். அப்படி திரும்பும் போது புறஜாதியருக்கு நிந்தையாக நான் உங்களை வைக்க மாட்டேன், அவங்க முன்ன உங்களை ஆசீர்வாதமாக வைப்பேன். புறஜாதிகளுக்கு தான் நியாய தீர்ப்பு என்பதை தான் இந்த யோவேல் தீர்க்கதரிசியில சொல்லியிருக்கிற மிக முக்கியமான காரியம். யோவேல் தீர்க்கதரிசி எந்த காலகட்டத்தில் எப்படி எழுதினார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் மிக மிக தெளிவாக ஒன்று ஆண்டவருடைய வருகை நாள் ஒன்று உண்டு. அந்த நாளிலே கர்த்தரை தொழுது கொள்ளுகிற எவனும், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இதுதான் நமக்கான வார்த்தை. அவருடைய வருகை நாள் ஒன்று. அது யாரா இருந்தாலும், எந்த இஸ்ரவேல் என்றல்ல, யூதன் என்றல்ல, கிரேக்கன் என்றல்ல, யாரென்றும் இல்லை, கர்த்தருடைய நாமத்தை இந்த வேதத்தை ஆராய்ச்சி செய்து இதில் இருக்கிற அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இதுதான் நமக்கான வார்த்தை. யோவேல் நமக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். இதுக்கு பாத்திரம் இல்லாதபடி நாம் இருப்போம் என்றால் ஆண்டவருடைய சமூகத்துல இன்றைக்கே நம்முடைய இருதயத்தை கிழித்து ஆண்டவர் அன்றைக்கு திருப்பும் போது நாம் ரட்சிக்கப்படுவோம். அவருடைய வருகை நாளே அவரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாமாம். அன்புலே சம்பா ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. உங்களை தொழுது கொள்ளுகிற விலையேற பெற்ற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே. ஆனாலும் பல வேளைகள்ல உம்மை விட்டு வழி தவறி போகிறோம் அப்பா. ஆண்டவரே, முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து தொழுது கொள்ள முடியாதபடி எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் என் தேவன் நீர் எங்களுக்கு மன்னித்து எங்களுக்கு கிருபையாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த சமூகத்தில் எங்களை முழுமையாய் தாழ்த்துகிறோம். நேரே மகிமைப்படுங்க, நேரே மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.